அமிர்தா யூனிவர்சிட்டி AEEE 2025 சென்ட்ரலைஸ்டு சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸுக்காக காத்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த சிறிய வீடியோ பதிவில் CSAP கவுன்சிலிங் ப்ராசஸில் எங்களுடைய சில மாணவர்கள் என்ன மாதிரியான சாய்ஸஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க, அண்டர் எலக்ட்ரிக்கல் கிளஸ்டர் as well as கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளஸ்டரில் அவங்களுக்கு என்னென்ன பாடங்கள் விருப்பமாக இருக்குது, எந்தெந்த அமிர்தா கேம்பஸில் எந்தெந்த பிரான்ச்சஸ் அவங்க செலக்ட் பண்ணி சாய்ஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்காங்க என்பதை பற்றிய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் ஒரு சாம்பிள் மட்டும்தான். இதை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக மட்டும்தான் எடுத்துக்கணுமே தவிர இதுதான் ஃபைனல் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் நினைக்கக்கூடாது. பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கரண்டில் என்ன மாதிரி ட்ரெண்டு போயிட்டுருக்கு, ஃப்யூச்சரில் என்ன மாதிரி ட்ரெண்ட் இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் ஆலோசித்து விட்டு உங்களுடைய விருப்பமான அமிர்தாவின் கேம்பஸையும் விருப்பமான பிரான்ச்சையும் நீங்கள் உங்கள் முடிவின்படி சாய்ஸ் ஃபில்லிங் செய்யலாம். எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அமிர்தா யூனிவர்சிட்டி CSAP கவுன்சிலிங் ப்ராசஸில் எப்போவுமே கோயம்புத்தூர் அமிர்தா கேம்பஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எல்லாரும் கொடுப்பாங்க. இந்த வருஷமுமே கோயம்புத்தூர் கேம்பஸை டார்கெட் பண்ணி தான் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு CSE கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், தென் CSE வித் AI, தென் CSE வித் சைபர் செக்யூரிட்டி. எங்கள் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டைரெக்டாக AI அண்ட் டேட்டா சயின்ஸ் போகிறதுக்கு முன்னால் தே ப்ரிஃபர் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அட் கோயம்புத்தூர், followed by electrical and computer engineering. Next choice or preference sixth என்ன பண்ணிருக்காங்கன்னா AI and data science, AI and data science with cyber physical systems and security, then AI and data science with autonomous agents and robotic systems, followed by AI and DS with medical engineering, finally electronics and communication engineering. These are the top 10 preferences எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கிற ஆர்டர் படி நான் சொல்லியிருக்கேன். கோயம்புத்தூர் கேம்பஸ்க்கு அடுத்தபடியாக 11th ப்ரிஃபரன்ஸ் ஆன்வர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிவ் அட்டென்ஷன் ஃபார் சென்னை கேம்பஸ். சென்னை கேம்பஸில் ஒன்ஸ் அகெயின் தே ஸ்டார்ட் ஃப்ரம் CSE கோர் இன்ஜினியரிங், தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் AI, கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி, AI அண்ட் டேட்டா சயின்ஸ். 16th ப்ரிஃபரன்ஸாக சென்னை கேம்பஸில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். 17th ஆப்ஷன் பார்க்கும்போது எகெயின் ஸ்டூடெண்ட்ஸ் கம் ஃப்ரம் சென்னை டு கோயம்புத்தூர் கேம்பஸ். அங்கே எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ப்ரிஃபர் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் கோயம்புத்தூர் அமிர்தா கேம்பஸ். இந்த சாய்ஸஸ் முடித்த பிறகு 18th சாய்ஸஸாக அமிர்தபுரி கேம்பஸில் CSE கோர் இன்ஜினியரிங், தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் AI, தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி. இந்த சென்னை கேம்பஸ் அண்ட் கோயம்புத்தூர் கேம்பஸ் ஸ்டேட் கோட்டா ரேங்கிங் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ தட்ஸ் வை ஸ்டூடெண்ட்ஸ் கோயம்புத்தூரை முடிச்சுட்டு சென்னையை முடிச்சுட்டு தென் அமிர்தபுரி கேம்பஸில் போயிருக்காங்க. அமிர்தபுரி கேம்பஸ் போகும்போது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஸ்டேட் கோட்டா இருக்காது, இது உங்களுக்கு தெரியும் நம்புறேன். ஃபாலோடு பை 20th ப்ரிஃபரன்ஸ். 21st ப்ரிஃபரன்ஸ் அமிர்தபுரி கேம்பஸில் இருக்க AI அண்ட் DS பிரான்ச்சுக்கு வராங்க. 22nd ப்ரிஃபரன்ஸ் எகெயின் அமிர்தபுரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், 23rd எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், 24th எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இதோட எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மெஜாரிட்டியான மெம்பர்ஸ் 24th ஆப்ஷனோட முடிச்சுக்கிறாங்க பிகாஸ் அவங்களுக்கு சஃபிஷியண்டான ரேங்க் இருக்குது. அமிர்தபுரி கேம்பஸுக்கு முன்னாலேயே அவங்க ரேங்க் படி சென்னை கேம்பஸ் ஆர் கோயம்புத்தூர் கேம்பஸில் அவங்க கேட்ட பிரான்ச்சஸ் லாக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சாய்ஸோட முடிச்சுக்கிட்டாங்க. உங்கள் ரேங்க் 10,000 அண்ட் எபோவ் போகிற பட்சத்தில் நான் ஒரு ரேஞ்சு மட்டும் தான் சொல்லியிருக்கேன், ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரேங்க் சொல்லலை. 10,000 அண்ட் எபோவ் ரேங்குக்கு போகும்போது அமிர்தபுரி சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சுட்டு உங்களுக்கு அமிர்தா யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு முழு மனதோட விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் நெக்ஸ்ட்
பெங்களூரு கேம்பஸுக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் போகலாம். சிசாப் ப்ராசஸ் சாய்ஸ் ஃபில்லிங் முடித்த பிறகு எந்தெந்த டேட்ஸில் நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், எந்தெந்த டேட்ஸில் என்னென்ன ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்றத ஒரு ஓவர்வியூ நான் சொல்லிடுறேன். பெருசாக இதில் ஒன்றும் காம்ப்ளெக்சிட்டி எதுவுமே இல்லைங்க. சிம்பிளாக இந்த டேட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்தெந்த டேட்டில் என்னென்ன ப்ராசஸ் நடக்க போகுது உங்கள் லாகின்ல போயிட்டு நீங்கள் அவங்க சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும். சிசாப் ப்ராசஸ் ஒரு மெமரபிள் ஈவெண்ட்டாக இருக்கும். ஸோ டுடே தட் இஸ் 30th May தி சிசாப் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம முடிக்க போகிறோம், சாய்ஸ் ஃபில்லிங் முடிக்க போகிறோம். தென் 2nd June ட்ரையல் அலாட்மெண்ட்டோட பப்ளிகேஷன் வரப்போகுது. ட்ரையல் அலாட்மெண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட்டுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ட்ரையல் அலாட்மெண்ட் தான் ஃபைனல் நினச்சிடாதீங்க. தென் 3rd June அகடமிக் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எதுக்கப்புறம்னா ட்ரையல் அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம். தென் 5th June ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட்டோட நமக்கு ரிசல்ட் வரப்போகுதுங்க. அந்த ரிசல்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு 2nd அலாட்மெண்ட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. தென் 13th June யாருக்கெல்லாம் சீட் கிடைச்சிருக்கோ, சீட் அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கோ அவங்க இனிஷியல் டியூஷன் ஃபீ 1 lakh பே பண்ணிக்கலாம். 15th June closing of CSAP registration for 2nd allotment. That is 5th Juneல 2nd allotment registration ஓப்பன் பண்ணுறாங்க. 15th Juneல அந்த 2nd allotment க்ளோஸ் பண்ணுறாங்க. தென் 17th June 2nd allotmentோட ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருங்க. மெஜாரிட்டி கேசஸ் யாரெல்லாம் ஒரு 10,000 கீழே வச்சுருக்கீங்களோ, ரேங்க் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் அலாட்மெண்ட், 2nd அலாட்மெண்ட் இதில் சீக்கிரம் நமக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறம் அமிர்தா யூனிவர்சிட்டியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர், இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா ஆஃப்டர் 2nd round அலாட்மெண்ட் they go for mop-up round. இந்த mop-up ரவுண்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நல்ல பிரான்ச் காத்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அலாட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. இந்த mop-up ரவுண்டில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்கிரேடேஷன் ஃபார் தோஸ் ஹூ ஹாவ் பெய்டு ஃபுல் ஃபீஸ். நான் ஃபுல் ஃபீஸ் பே பண்ணிட்டேன், எனக்கு இருக்கிற சீட்டு அப்கிரேட் ஆச்சுன்னா பரவாயில்லைங்க அப்படின்னு காத்துட்ருக்கிற மாணவர்களுக்கும், எந்த சீட்டுமே 2nd அலாட்மெண்ட் ரிசல்ட்டில் அலாட் ஆகலை அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும், புதுசாக சில ஸ்டூடெண்ட் உள்ளே வரும்போது அவங்களுக்கு சில சீட்ஸும் அலாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு சில யூனிவர்சிட்டிஸ் மாதிரி இல்லாமல் அமிர்தா யூனிவர்சிட்டியில் இந்த மாப்-அப் ரவுண்ட் அப்படின்றது கடைசியாக காத்துக்கிட்டு இருக்கிற நிறைய மாணவர்களுக்கு நல்ல பிரான்ச்சில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் 17th June வரைக்குமே அமிர்தா கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லபடியாக நல்ல சீட், நல்ல பிரான்ச்சில், நல்ல கேம்பஸில் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சிசாப் கவுன்சிலிங் ப்ராசஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.